அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். இது தினப்பலன். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா, ராசி பலன் மொத்தமா போட்டிருக்கு. ஒரு 6 ராசிக்கு போட்டிருக்கு. மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும். அத எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ, அதுக்கேத்த மாரி அடுத்த 6 ராசிக்கு போடலான்னு இருக்கேன். ஏன்னா அதே நேரத்தில ஷார்ட்ஸாவும் இருக்கு. சில லக்கி டீட்டெயில்ஸும் ஷார்ட்ஸா இருக்கு. உங்களோட ஷார்ட் தினப்பலனும் ஷார்ட்ஸ்ல இருக்கு. அதையும் பார்த்து பலன் அடையிறது நல்லது. எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் வெறும் இந்த ராசி பலன் மட்டும் பார்க்கறது பிரயோஜனம் இல்லன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களோட உதவி, ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. இன்னும் புதுசா செய்ய விரும்புறோம். நவம்பர் மாச பலன்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து அதாவது 11ஆம் தேதி ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி சுக்கிரனோட பெயர்ச்சி இருக்கு. அன்னைக்கு ஐப்பசி மாத பலன்கள் உங்களுக்கு வீடியோவா வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 24/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நல்ல ஒரு சுப முகூர்த்த நாளாகவும் நல்ல ஒரு சந்தோஷத்துக்குரிய நாளாகவும் தான் இருக்கு. திருதியை திதி பார்த்தீங்கன்னா காலையில் 1:19 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 4:50க்கு விசாக நட்சத்திரம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம். நாள் முழுக்க இன்னைக்கு சித்தயோகமாக இருக்கு. சூரிய உதயம் காலையில் 6 மணிக்கும் சூரியன் மறைவு மாலை 5:45க்கும் இருக்கு. நல்ல நேரம் பகல் 12:15 1:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:25 11:53 வரைக்கும். யமகண்டம் பகல் 2:49 4:17 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா காலை 7:28 8:56 வரைக்கும். இப்போ திருதியை திதியில் நல்ல ஒரு சுபகாரியங்கள், அழகு கலை, பாட்டு கச்சேரி, இசை, அந்த மாதிரி காது குத்துதல், குடி புகுதல், நிறைய விஷயங்கள் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதியாக தான் திருதியை இருக்குது. அனுஷ நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, பெயர் சுட்ட, காது குத்த, திருமணம், பதவியேற்க, வண்டி மாடு வாகனம் வாங்க விற்க எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு இடம். இடத்துக்கான வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த ஒரு நட்சத்திரம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு ஆதாயம், ரிஷப ராசிக்கு அனுகூலம், மிதுன ராசிக்கு துணிவு, கடக ராசிக்கு வரவு, சிம்ம ராசிக்கு ஜெயம், கன்னி ராசிக்கு சாந்தம், துலாம் ராசிக்கு அச்சம், விருச்சிக ராசிக்கு நிதானம், தனுசு ராசிக்கு ஆரோக்கியம், மகர ராசிக்கு சினம், கும்ப ராசிக்கு உழைப்பு, மீன ராசிக்கு பெருமை. நாளை பொறுமையாக சிறப்பாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்படலாம். முடிஞ்சால் மனசை அமைதியாக வச்சுக்க வெளியில் போயிடுங்க, சினிமாவுக்கு போங்க, பாட்டு கேளுங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சீராக போகும். எந்த ஒரு ப்ரெஷரையும் அதிகமாக்கிக்காமல் உங்களை நீங்களே வருத்திக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. மனசுக்குள்ளே ஏதோ இனம் புரியாத பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கத்தான் செய்து. நிலையில்லாத மனசு, முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். செய்கிற செயல்கள் காரியங்களில் தாமதங்கள் ஏற்படும். அதுவும் தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையோ நிகழ்ச்சிகளையோ தள்ளி வைக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு யார் கூடமும், அது வீடாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா உங்களோட மனசு ஒருநிலைப்படாதனால தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே கவனம். பணப்பற்றாக்குறையோ பண இழப்போ ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றமான நிலை இல்லை. செய்கிற வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடையாது. என்ன தான் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களோட கவன சிதறல்னால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாதீங்க. கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போங்க. வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத பேச்சோ தேவையில்லாத செயல்களோ செய்யாமல் இருக்கிறது வேலைக்கு பாதுகாப்பாக இருக்கும். திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. தனியாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை இன்றைக்கி புரிஞ்சிக்கிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே உங்கள் மனசில் இருக்கிற பயங்கர குழப்பம் அவங்க மனசில் அவங்க நினைக்கிறத நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லாமல் போகிறதுக்கும் மனசில் குழப்பங்கள் அதிகமாகிறதுக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு வாக்குவாதமும் கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.
சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. இல்லன்னா முழுசா ஒதுங்கி போயிடுறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு இல்ல. ஆனா கையில இருக்கிற பணம் வீணா செலவுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தேவையில்லாத செலவுகளால உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா செய்யுங்க. பண விஷயத்துல ரொம்பவே கவனம். பயணத்தின் போது பணத்த கவனமா கொண்டு போறது நல்லது. செலவு செய்யும்போதும் கவனமா கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களுக்கு மனசுல பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பதட்ட நிலையும் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. மனச ஒருநிலைப்படுத்தி அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லன்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள தன்னிச்சையா செய்யுங்க. தனிமையில இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். யார் கூடயும் பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. மேஷ ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலிருந்து 8 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தந்தை. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல ஒரு பொறுமை, நிதானம் அதெல்லாம் தேவை. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம். திருப்தியும், சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான நாளா தான் இருக்கு. தெளிவான சிந்தனைகள், மனசளவிலும் தெளிவுகள் நெறைய இருக்கு. முக்கிய முடிவுகள நாள் முழுக்க எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும், உறுதியும் இருக்கு. செய்ற வேலைகள தெளிவா பிளான் பண்ணி செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு மனஸ்தாபங்கள்லாம் விலகி, ஒற்றுமையும், சந்தோஷமும், இனிமையான தருணங்களும் அமைய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம், தொல்லைகள்லாம் நீங்கும். லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணம் போக வாய்ப்பு இருக்கு. அதுல நல்ல ஒரு சந்தோஷமும், நிறைவும் கிடைக்கும். வேலையில பணி சுமை குறையும். உங்களோட வேலைகள சிறப்பா செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆ ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு, நாள பொறுத்தளவுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் நாளா தான் இருக்கும். சந்தோஷமா, உற்சாகமா நாள உங்க விருப்பப்படி கொண்டு போகலாம். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம். உங்களோட நீண்ட நாள் ஆசைகள், விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளா தான் இன்னைக்கு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ இன்னைக்கு தொணக்கூட நல்ல ஒரு அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படும். பல விஷயங்கள பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவீங்க. சந்தோஷமா ஒண்ணா வெளியில போக வாய்ப்புகள் இருக்கு. அது 2 பேருக்குள்ளேயும் ரொம்பவே மனநிறைவையும், புரிதலையும் அதிகப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் நல்ல சந்தோஷமான நேரங்களையும், இனிமையான தருணங்களையும் அனுபவிக்க வாய்ப்பா இருக்கு. நல்ல ஒரு பசங்களோட எதிர்காலம் குறித்த முடிவுகள் எடுக்கலாம். உங்களோட எதிர்காலம் குறித்தும் முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாவும், ஒரு அறிவுபூர்வமாவும் உங்களோட வேலைகள திட்டமிட்டு உறுதியா செய்வீங்க. கடினமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. வேலை செய்ற இடத்துல நல்ல ஒரு மதிப்பும், மரியாதையும் கூடும். செய்ற வேலைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கு. உங்க மனசுல வேலையில திருப்தியாவும், சந்தோஷமாவும் செய்வீங்க. கூட இருக்கிறவங்களோட ஆதரவும், மேலதிகாரிகள் பாராட்டும் உங்கள அதிகமா ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். பணவரவு அதாவது இன்சென்டிவ்ஸ் இல்லன்னா சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பங்கு வர்த்தகம் மூலியமோ, இல்லன்னா வேலையில இன்சென்டிவ் மூலியமோ பணவரவு நல்லாவே இருக்கும். அத நீங்க பயனுள்ள வகையில சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கையில இருக்கிற பணமே உங்களோட செலவுக்கு போதுமானதா இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறனால பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்ல. மகிழ்ச்சியாவே நாள உற்சாகமாவே கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. தொணக்கூட குடும்பத்தோட டைம் செலவு பண்றதும், பணம் செலவு பண்றதும் உங்களுக்கு நிறைவை தரும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உற்சாகத்தோட இருப்பீங்க. நாள் முழுக்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். கவலையே இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தங்கை. இது தங்கையா இருக்கலாம், மைத்துனியா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஜாலியா நாள கொண்டு போறதுக்கும், உற்சாகமா நாள கொண்டு போறதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்துக்கும், சுப காரியங்கள்ல அ ச மகிழ்ச்சிக்கும் குறையில்லாத நாள். குடும்பத்தில சுப செலவுகள் ஏற்படும். உறவினர்களால மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேர்ற மாதிரி இருக்கு. மனசுல அமைதியான மனநிலை காணப்படுறது. அது உங்களோட சந்தோஷத்துக்கும், நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட நீண்ட நாள் ஆசைகளையும், கனவுகளையும் பூர்த்தி செய்து கொள்ள இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு முடிவு எத பத்தி எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்களோட உதவியால வியாபாரத்திலயோ, தொழில்லயோ, வேலையிலயோ இருந்த பிரச்சனைகள்லாம் மாற வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு சிலருக்கு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கங்க.
வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. தெய்வீக ஈடுபாடும் மனசுக்கு திருப்தியா இருக்கும். நாள் முழுக்க மிதுன ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிய நோக்கியும், சந்தோஷத்த நோக்கியும் தான் போகும். சுபகாரிய முயற்சிகள்ல முடிவுக்கு வரும். அதே நேரத்துல சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பணிகள் சுமூகமா நடக்கும். உங்களோட தனித்திறமை மூலியமா உங்களுக்குள்ள ஒளிந்திருக்கிற ஆற்றலும், திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இது அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்ன உதாரணமாவும், எடுத்துக்காட்டாகவும் இருக்க வாய்ப்பா இருக்கு. வேலை செய்ற இடத்துல வளர்ச்சிக்கு குறை இல்ல. உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா பதவி உயர்வுக்கான ரெக்கமெண்டேஷனுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு சிலருக்கு வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு, புதிய மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி அது அமையும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்பாவும், நட்பாவும் ஜாலியா இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், நல்ல ஒரு அந்யோன்யமும் இருக்கு. மனசு விட்டு சில விஷயங்கள பேசறதுக்கும், சந்தோஷமா ஜாலியா நாள கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தொணக்கூட விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த பாதிப்பும் இல்லை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமா கூடுதல் ஊக்கத்தொகை மூலியமா இன்னைக்கு பண வரவு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆ உங்களோட எதிர்காலத்துக்கு அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு இந்த நாள் நல்லாவே உதவியா இருக்கும். சிறப்பா சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. சின்ன சின்ன முதலீடுகள்ல பங்கு பெறுங்க. அதே மாதிரி ஓவரா ஆசைப்பட்டு நஷ்டமடையாம பார்த்துக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வு காரணமா, ஆரோக்கியத்துல நல்ல ஒரு சிறப்பான இருக்கும். உடல்நிலைய சிறப்பா பராமரிப்பீங்க. டயட் இல்லன்னா மெயின்டெயின் பண்றதோ, இல்லன்னா நேரத்துக்கு சாப்பிடுறதோ, அந்த மாரி சில ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும். ரிலாக்ஸாவே நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணிலேருந்து 11 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரனா இருக்கு. இது அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்த தரக்கூடிய நாளா தான் இருக்கு. கூட பிறந்தவங்களால நல்ல ஆதரவு இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி. இன்னைக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிற மாரி தான் இருக்கு. அ செய்ற செயல்கள், காரியங்கள்ல பல தடைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பமான மனநிலையில இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால உங்கள நீங்களே குழப்பிக்கிட்டு பதட்டமாவும், ஒரு பயத்தோடயும் நாள் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்கு. இது அதிர்ஷ்டத்தெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு குடும்பத்தில, பொருளாதார விஷயத்தில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல்நிலையில சோர்வு, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாமா, வேணாமான்னு ஒரு தயக்கம், சுறுசுறுப்பில்லாத ஒரு மனநிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க நண்பர்கள்கிட்டயோ, எதிர்பார்த்தவங்ககிட்டயோ உதவிய அது வராம போகவும், ஏமாற்றத்தை தர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. யாரையும் நம்பி இன்னைக்கு நாள பிளான் பண்ணாதீங்க. உங்க கையில என்ன இருக்கோ, உங்களால என்ன முடியுமோ அத செய்றது நல்லது. தொழில்ல சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சீங்கன்னா லாபத்த அடைய முடியும். உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. இருந்தாலும் பிரச்சனைகள், சூழல்கள் எல்லாத்தையும் சிட்யூவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நீங்க வேலை செய்யும்போது சில அசௌகரியங்கள் இருக்கும். திருப்தியா உங்களோட வேலைகள செய்ய முடியாது. மனநிறைவு இல்ல. வேலையில உங்களுக்கு வெறுமையும், வேலையில பிடிப்பும் இல்லாத ஒரு நாளா இருக்கு. வேலைகள திட்டமிட்டு கவனமா செய்யலைன்னா, பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்கு. உங்களோட குடும்பத்தில இருக்கிற பிரச்சனைகள வேலையில திணிக்காதீங்க. வேலை வேற, குடும்பம் வேறன்ற மாதிரி நாள கொண்டு போறது ரொம்பவே நல்லது. பயனுள்ள வகையில புத்திசாலித்தனமா திட்டமிட்டு உங்களோட வேலைகள யாரையும் எதிர்பார்க்காம செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத ஈகோ, நீயா நானாங்கிற மாதிரி போட்டி, அது உறவுல நல்லிணக்கத்தையும், புரிதலையும் பாதிக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் அது ஒண்ணு தொட்டு பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனையெல்லாம் எதுவும் இன்னைக்கு பேசாம இருக்கிறது நல்லது. பசங்களோட பிரச்சனைகள்ல இன்னைக்கு தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நாள தொணக்கூட முடிஞ்சா பொறுமையா கொண்டு போங்க. நட்பாவும், அன்பாவும் பேசி பழகுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சில கஷ்டங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தையும், கவலையும் ஏற்படுத்தி குடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணத்த செலவ கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். தேவையில்லாத வீண் செலவுகள் ஆக வாய்ப்பு இருக்கு. குடும்ப பொறுப்புகள் காரணமா தேவையில்லாத செலவுகள செஞ்சுட்டு பின்னாடி வருந்தி பிரயோஜனம் இல்ல. செலவுகள கண்காணிச்சீங்கன்னா, ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், ஒரு பய உணர்வும், தோள்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சளி, இருமல் பிரச்சனை இருக்கலாம். குளிர்ச்சியான உணவு வகைகள சாப்பிடாம, குடிக்காம இருக்கிறது நல்லது.
தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை தோள்களுக்கு எடுக்க வேண்டியது அவசியம். அது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸுனாலயும், பிரஷர்னாலயும் வருது. ஜாக்கிரதையா நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் காலை 11லிருந்து 12, அதிர்ஷ்டமான உறவு அம்மா, தாயா இருக்காங்க. சிறப்பா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு அ எந்த ஒரு விஷயத்திலயும் எடுத்தாலும் பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்தில ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட இலக்குகள அடைய தடைகள் சந்திக்க வேணும். அதிகமா யோசிக்காதீங்க. எதையும் பத்தி ரொம்பவே வந்து ஆ அ குழப்பிக்கிட்டு இத செய்றதா, அத செய்றதாலாம் குழப்பிக்காதீங்க. நாள் போற போக்குல கொண்டு போறது நல்லது. இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகள ரொம்பவே பார்த்து பேசணும். ஏன்னா, இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நிதானமா செயல்பட்டா சாதகமான பலன் கிடைக்கும். அவசரப்பட்டோ, இல்லன்னா வார்த்தைகள விட்டா அது தேவையில்லாத அ தள்ளி போகவும், முறிவு முறியவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலையில கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. பசங்க மூலியமா சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். அத அத மட்டுமே இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வண்டி, வாகனம் வாங்குற யோகம் இருக்கு. ஆனா கவனமா வாங்குங்க. வீண் விரயம் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. பணத்த தொலைக்காம பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்யும்போது, அசௌகரியம் நெறையவே இருக்கு. கடினமான சூழ்நிலைகள் இருக்கு. வேலை பளு அதிகமா இருக்கு. நேரத்துக்கு வேலைகள முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செய்ய வேண்டியது அவசியம். ஏனோ தானோன்னு செஞ்சீங்கன்னா, உங்க வேலைக்கே உளவிக்கிற மாதிரி இருக்கும். நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா பொறுமையும், நிதானமும் தேவைப்படுது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உறவுல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழல்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கறனால, மனசளவுல உங்களுக்கும் குழப்பங்கள் நெறையவே இருக்கு. தொணக்கிட்ட அது தேவையில்லாத கோவமாவும், எரிச்சலாவும் காட்ட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா நீங்க அமைதியா இருக்க வேண்டியது அவசியம். விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் இன்னைக்கு தொணக்கூட நல்லது. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசா எடுத்து, பெருசாக்கி பிரச்சனையாக்காம, நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு அமைதியா போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வந்து சம்பாத்தியம் கம்மியா தான் இருக்கு. பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகள் ஏகப்பட்டதா இருக்கு. தேவையில்லாத எதையாவது வாங்குறேன்னு சொல்லிட்டு, பணத்த தொலைக்கிறதோ, வீண் விரயம் பண்ணாம பார்த்துக்கினீங்கன்னா நல்லது. குடும்பத்தில சில அ பணப்பற்றாக்குறையினால பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கு. பணம் சம்பந்தமா எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற பயம், பதட்டம், பாதுகாப்பில்லாத உணர்வு, இது எல்லாமே உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள ஏற்படுத்தலாம். ஓய்வில்லாத காரணத்தில, தூக்கம் இல்லாத காரணத்தினால முதுகு வலி பாதிப்பு இருக்கும். உடற்பயிற்சி செய்றது, தியானம் செய்றது, மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போகும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா, 1 அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்கம், அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலிருந்து 1 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகனா இருக்கு. நாள நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்துக்கு குறை இல்ல. ஆரோக்கியத்துக்கு குறை இருக்காது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. குடும்பத்தில மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளா இருக்கு. நாள் முழுக்க அமைதியாகவும், வசதிகள் பெருகக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மனசளவுல திருப்தியான மனநிலை இருக்கு. நல்ல ஏதோ ஒரு விஷயங்கள்ல சாதிச்சது போல உணர்வுகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் நல்ல ஒரு அனுகூல பலனை தரும். வேலையில கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு குடுக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகிறது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை, அதாவது நீண்ட நாள் வராத கடன்கள் இன்னைக்கு வர மாதிரி இருக்கு. அது திருப்தியும், மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அத அப்படியே சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. ம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள நம்பிக்கையோட செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட வேலை செய்ற முறையும், திறமையும், திறனும் பாராட்டுக்குரியதா இருக்கும். உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு, அதாவது புதிய வேலைவாய்ப்போ, இல்லன்னா பதவி உயர்வுக்கோ, ஊதிய உயர்வுக்கோ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு அடிக்கல் நாட்டு விழாவா இன்னைக்கு நாள் உங்களுக்கு அமையும். செய்ற செயல்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு ஆ அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. கன்னி ராசிக்காரங்களுக்கு உற்சாகத்துல, மகிழ்ச்சியில வேலைகள செய்யக்கூடிய நாளா இருக்கு.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு வந்து சொர்க்கத்தில இருக்கிற மாதிரி போல உணரக்கூடிய ஒரு நாள். 2 பேரும் மகிழ்ச்சியான உணர்வுகளோட இருப்பீங்க. நல்ல ஒரு புரிதலும், நல்ல ஒரு அந்யோன்யமும் இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். தொணக்கிட்ட பல விஷயங்கள பேசலாம். எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். தொணக்கூட விருந்து விசேஷங்கள்லயோ, பார்ட்டிகளுக்கோ போக வாய்ப்பு இருக்கு. அது திருப்தியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்குறது. நாள் முழுக்க உங்களுக்கு உற்சாகமாவும், நிறைவாவும் இருக்கும். வாரத்தோட கடைசி நாள். அது நல்ல ஒரு பயனுள்ள வகையில உங்களுக்கு அமையறது திருப்தியை ஏற்படுத்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கும். சேமிப்பு அதிக அளவுல ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். உங்களுக்கு நிதி நிலைமை சுதந்திரமா இருக்கு. வரவு நல்லா இருக்கு. சேமிப்பும் நல்லா இருக்கு. கையில இருக்கிற பணமும் நல்லாவே போதுமானதா இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. அதனால பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுத்து நல்ல ஒரு பயனுள்ள வகையில எதிர்கால திட்டங்கள்ல முதலீடு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்க மனசுல நம்பிக்கை தரும் எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவான எண்ணங்களும், மகிழ்ச்சியும் நிறையவே நிறைஞ்சிருக்கனால, ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமா இருக்கு. காலையிலேருந்து சுறுசுறுப்பாவும், மகிழ்ச்சியாவும் நாள கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. கன்னி ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சிறப்பான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மைத்துனரா இருக்கு. சிறப்பா நாள கொண்டு போங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கும். நாள வந்து அ குடும்பத்துக்குள்ள பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியது அவசியம். மனசுக்குள்ள ஏகப்பட்ட கலக்கங்கள், குழப்பங்கள் இருக்கு. அதனால எந்த காரியத்தையும் மன உறுதியோட செய்ய வேண்டியது அவசியம். இல்லன்னா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்காது. பதட்டம் அதிகமா இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது நல்லது. அப்பதான் முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அவசரத்துல, கோவத்திலயோ, பதட்டத்திலயும் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பிரார்த்தனை செய்றது, கோயில் வழிபாடு செய்றது, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும். தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பயணங்கள் இருக்கும். பயணங்களால அலைச்சல் அதிகமா இருக்கு. இருந்தாலும் சின்ன சின்ன பலன்கள் கிடைக்க தான் செய்யும். ஒரு சிலருக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமாவும், உந்துதலாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. இன்னைக்கு வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலைய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகள்ல நிறைய சவால்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பிளான் பண்ணது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கும். வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகள திட்டமிட்டு பிரையாரிடைஸ் பண்ணி, அதப்படி ஆர்டர் படி முடிங்க. இல்லன்னா அவசரமான தேவையான வேலைய வந்து நிலுவையில நிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது வேலையில பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கவனமா சூழ்நிலைகள பார்த்து, உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்றது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட பதட்டத்தினால தவறுகள் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட கண்டிப்பா நட்பான அணுகுமுறை தேவை. ஏன்னா, உங்க மனசுல உங்க இன்னைக்கு சில குழப்பங்களும், அதாவது பயமும் இருக்கிற மாதிரி இருக்கு, எதிர்காலத்த நெனச்சு. அதனால அட்லீஸ்ட் தொணக்கூட மனசு விட்டு நட்பா பேசி பழகுனீங்கன்னா, உறவுல நல்லிணக்கத்த பராமரிக்கலாம். அதே நேரத்தில பேசும்போது தொணக்கூட வார்த்தைகள கவனமா பார்த்து பேசுறது நல்லது. அது தேவையில்லாத பிரச்சனைகள கிளப்ப வாய்ப்பா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் போதிய அளவு பணம் இல்ல. பணப்பற்றாக்குறை இருக்கு. குடும்பத்தில பொறுப்புகள் அதிகமா இருக்கு. அத சமாளிக்கவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்துங்க. இல்லன்னா விரயமாகுற மாதிரி இருக்கும். சேமிப்பு கரைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. நாள வந்து பொறுமையா, நிதானமா பண விஷயத்தில எந்த ஒரு முடிவும் எடுக்காம கொண்டு போங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடல்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இடுப்பு வலி அந்த மாதிரி. ஸோ ஓய்வு எடுக்கிறது, நல்ல ஒரு தூக்கம் தூங்குறது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உ உ அ உதவியா இருக்கும். கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்றது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மனைவி. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு கலவையான நாள். சின்ன சின்ன நல்லதும் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது. குடும்பத்தில வரவு இருக்கும். அதே நேரத்தில செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கும். சுபகாரியங்கள் முன்னேற்றம் தரா மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து பெரிய அளவுல அனுகூலங்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. பலன்கள்லாம் உடனே உடனே எதிர்பார்க்காம, கேஷுவலா கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களையோ, தருணங்களையோ ரொம்பவே
அலட்டிக்காம நாள வந்து போற போக்குல கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, என் எ டே வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி குடுக்கும். குறிப்பா சொல்லணும்னா, வங்கி கடன் கொஞ்சம் கிடைக்கலாம். இல்லன்னா எதிர்பாராத தனவரவு சின்னதா வரலாம். வேலை செய்ற இடத்துல ஒரு சிலருக்கு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பிரச்சனையா இருக்கும். புதிய தொழில் மு தொடங்குற முயற்சிகள்ல ஒரு சில திருப்தியான மனநிலை கிடைக்கிற மாதிரி இருக்கு. தெளிவா மனச அமைதியா வச்சுக்கிட்டு, உற்சாகமா நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பெருசா எதிர்பார்க்காம, நாள் போற போக்குல போச்சுன்னா நல்லாவே இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வேலைகள பிளா கிளியரா பிளான் பண்ணி, திட்டமிட்டு அதுக்கேத்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லது. இல்லன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செஞ்ச வேலைய ஒரு முறைக்கு 2 முறை திருப்பி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வச்சுக்காதீங்க. அ எந்த ஒரு பிரச்சனையோ, சூழ்நிலையிலயோ புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். புரொஃபஷனலா இன்னைக்கு உங்களோட வேலைகள நீங்க செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வு தொணக்கிட்ட நெறையவே காட்டுற மாதிரி இருக்கும். அது உறவுல மகிழ்ச்சிய பாதிக்கிற மாதிரி இருக்கு. உங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் நல்லதா, கெட்டதான்னு தெரியாத ஒரு குழப்பங்கள் இருக்கு. அதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு, தொண கூட கேஷுவலா விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் பண்ணி நாள பிரச்சனையாக கொண்டு போகாம இருந்தாலே போதும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டு பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. எதிர்பாராத செலவுகளும் இருக்கு. அது வரவு வந்ததுன்னா சந்தோஷம். பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பிளான் பண்ணி செலவு செய்யுங்க. இல்லன்னா அவசர தேவைக்கு பணம் இல்லாம வருந்துற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பொறுமையா பண விஷயத்துல கையாள வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்க மனசுல தேவையில்லாத உணர்வுகள், அ குழப்பங்கள், நெறைய வந்து தூக்கம் இல்லாத மனநிலை எல்லாமே ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலி ஏற்படலாம். ஓய்வு எடுக்கிறது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, நல்ல ஒரு தூக்கம் தூங்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ரிலாக்ஸா நாள கொண்டு போறது, தேவைப்பட்டா மருத்துவர பார்க்கறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அண்ணன். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு அ குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ, இல்லன்னா சுப செலவுகளோ ஏற்படலாம். 2மே அதாவது ஒரு நெகட்டிவும் இருக்கும். இப்ப சின்னதா பாசிட்டிவும் இருக்கிற மாதிரி இருக்கு. சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும். அதிக பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க மனசுல தேவையில்லாத பயமும், குழப்பமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச தெளிவா வச்சுக்கிட்டு, நாள் முழுக்க உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உற்சாகமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும். எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தொழில் விஷயமா இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியா குறையறதுக்கு முயற்சி செய்யுங்க. உறவினர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உதவியா இருப்பாங்க. இது பணத்துக்கு அதாவது உங்களோட அவசர தேவைக்கு அவங்களோட சப்போர்ட் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நாள வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயத்திலும் யோசிச்சு நிதானமா கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரம் வேண்டாம், பயம் வேண்டாம். பொறுமையா நீங்க செய்ற காரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு அ அ தொணக்க எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா ஆகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். பேசும்போது ரொம்பவே கவனம், சகஜமா இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள பெருசாக்கிட்டு, பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. கோவப்படுறதுக்கு முன்னாடி நிதானமா சூழ்நிலைய கையாள வேண்டியது அவசியம். இது குடும்ப உறவுகளுக்கு இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட பொறுப்புகள் காரணமா, உங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் காரணமா, எல்லார்கிட்டயும் கோவமும், எரிச்சலும் காட்டுற மாதிரி இருக்கு. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முறையா திட்டமிட்டா மட்டுமே உங்களோட வேலைகள அ திறமையாவும், விரைவாவும் செய்ய முடியும். இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. முதுகுல குத்த உங்களோட வேலைகள்ல ஆட்கள் தயாரா இருக்காங்க. நீங்க சின்ன தவறு செஞ்சாலும் அது பெரிய எஸ்கலேஷன் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிதானமும், பொறுமையும், திட்டமிடலும் இன்னைக்கு வேலையில அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்களோட இருக்கு. வரவு இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, டபுளா இருக்கும். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, எதிர்பாராத செலவுகள், எதிர்பார்த்த பண வரவு இல்ல. எதிர்பாராத செலவுகள் வந்து பைத்தியம் பிடிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கையில இருக்கிற பணத்த தக்க வச்சுக்க முயற்சி செய்யுங்க. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம்.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்கள நீங்களே அதிகமா வருத்திக்கிட்டு, தேவையில்லாத டென்ஷன் ஆகிக்கிட்டு, கண்கள்ல எரிச்சலோ, முதுகு வலியோ, உடல் வலியோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள நீங்களே கொஞ்சம் கேஷுவலாவும், ரிலாக்ஸாவும் நாள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா, பெரிய அளவுகள்ல ஆரோக்கியத்தில பாதிப்பு இருக்காது. மனசன் அமைதியா இருந்தாலே போதும் இன்னைக்கு உங்களுக்கு. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா போதும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகளா இருக்கு. சிறப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. நாள் முழுக்க உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. உற்சாகம் எங்கேருந்து வந்ததுன்னும் தெரியாது. எல்லா காரியங்கள், செயல்கள்லயும் புது உற்சாகத்தோட செய்வீங்க. நாள் முழுக்க முழுக்க அனுகூலமான நாளா இருக்கும். உங்ககிட்ட நம்பிக்கையும், தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. செழிப்பான நாள். எதிர்பாராத வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். அ குடும்ப உறவினர்கள் வருகை இன்னமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம். வீட்ல சுப நிகழ்ச்சிகளுக்குண்டான ஏற்பாடுகள் நல்லா இருக்கு. நாள் முழுக்க மனசுல அமைதியும், நிம்மதியோடையும் உலா வர நாளா தான் இருக்கு. ம் குட் அ முடிஞ்ச அளவுக்கு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அத பயன்படுத்திக்கிறது நல்லது. வியாபார விஷயமா எடுக்கிற முயற்சிகள், முன்னேற்றங்கள், அ செய்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற்றுத் தரும். அ ப ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் என்னன்னா, பழைய கடன்களோ, இல்லன்னா வியாபாரத்துல வர வேண்டிய பழைய பாக்கிகளோ வசூலாகும். அது உங்களுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். நாள் முழுக்க மகர ராசிக்காரங்களுக்கு சந்தோஷத்துக்கும், நிம்மதிக்கும் குறைவில்லாமயே போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில நல்ல ஒரு உற்சாகமூட்டுற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதாவது புதிய வேலை வாய்ப்போ, இல்லன்னா பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் வரலாம், மெயில் வரலாம். செய்ற வேலைகளுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான, வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நகைச்சுவையா பேசி பழகி நட்போட நடந்துக்குவீங்க. 2 பேரும் ஒண்ணா ஜாலியா ஊர சுத்தக்கூடிய நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படும். இனிமையான தருணங்கள் இருக்கு. மகிழ்ச்சியான விஷயங்கள் நெறையவே இருக்கு. ஆ மனசு விட்டு சில விஷயங்கள பேசறதுக்கும், உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கும், குடும்பத்தில நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சிகளுக்கு முடிவெடுக்கிறதுக்கும் நாள சரியா பயன்படுத்திக்குவீங்க. திருப்தியும், மனசுக்கு நிறைவும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வங்கி இருப்பு உங்க கண்ணு முன்னாடி அதிகரிக்கிறத நீங்களே பார்க்கலாம். உங்களோட கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகையோ, இல்லன்னா எதிர்பாராத தனவரவு, நீண்ட நாள் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகிறது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. மு செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கு. குடும்பத்துக்கும் தேவையான செலவுகள் தான் இருக்கு. அதனால பிரச்சனைகள் எதுவும் இல்ல. சந்தோஷத்துக்காக செலவுகள செஞ்சுட்டு, மகிழ்ச்சியாவே நாள உற்சாகமா கொண்டு போகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும் காரணமா, ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மிகுந்த ஆற்றலோடு இருப்பீங்க. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களையும், வெற்றிகளையும் தேடித் தரும். நிறைவான நாளா மகர ராசிக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளா தான் இன்னைக்கு இருக்கு. பண உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 10, 1, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மாமனா இருக்கு. நாள ஜாலியா கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு காலையிலேயே அலாரம் அடிக்கிறது சந்தோஷமான செய்திகள் ஃபோன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்தையும் வேகமாவும், விவேகமாவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற புத்திசாலித்தனமும், சமயோஜித புத்தி காரணமா செய்ற செயல்கள், காரியங்கள விரைவா முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையில இருப்பீங்க. நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் நிறைவா இருக்கும். வியாபாரத்தில கொடுக்கல் வாங்கல் சரளமா இருக்கு. வந்து போறது பண வரவு நல்லா இருக்கறனால, க சந்தோஷத்துக்கும், குடும்பத்தில செலவுகளுக்கும் நல்ல ஒரு கணக்கு வழக்கு பார்க்காம இருக்கிறதும் மகிழ்ச்சிய ஏற்படுத்துறது மாதிரி இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வுக்கு உண்டும். அதே மாதிரி நீண்ட நாள் நீங்க வந்து எதிர்பார்த்த, விரும்பிய சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள விரைவா மேற்கொள்வீங்க. உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை, உறுதியும் உங்களோட அ நீங்க ச வ உங்க நீங்க சந்திக்கிற சவால்களையும், தடைகளையும் நம்பிக்கையோட
தகுத்து போராட்டங்கள்லாம் தாண்டி வரக்கூடிய நாள், வெற்றி காணக்கூடிய நாள். நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு முன்னேற்றமும் தொழில்லயும், வியாபாரத்திலயும் இருக்கு. வேலையிலயும் சரி, நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பான நாளா தான் கும்பராசிக்கு இருக்கு. மகிழ்ச்சியாவே உங்களோட வேலைகள செய்வீங்க. உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதனால செய்ற வேலைகள்ல சிறப்பான செயல்பாடும், சிறப்பான அவுட்புட் இருக்கு. அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட பொறுமையா பேசி பழகுவீங்க. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். 2 பேருக்கும் பரஸ்பர அ உறவு பிணைப்பு நல்லாவே இருக்கு. மரியாதையும் நல்ல ஒரு அ ப அந்யுன்யமும் நிறையவே இருக்கு. அ ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றத்தில நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள களையத்துக்கு ஏற்ற ஒரு நாள். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணத்த சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிதி சம்பந்தமான எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம். உங்களோட எதிர்கால நிதி நிலைமைய சிறப்பா மேம்படுத்திக் கொள்ள ஏற்ற ஒரு நாளா இருக்கு. நீண்ட சின்ன சின்ன ஷார்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதிக அளவுல லாபம் வரா மாதிரி நீங்க சம்பாதிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்துல உற்சாகமாவே இருப்பீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை ஒரு உணர்வு மூலியமா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். எத பத்தியும் கவலை இல்ல. நாள எந்த ஒரு விஷயத்த பத்தியும் அதிகமா அலட்டிக்காம, யோசிக்காம நாள உங்களோட விருப்பப்படி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தம்பியா இருக்கு. கும்பராசிக்காரங்க உஷாரா ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாட வேண்டிய நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகள் காரணமா சில மன உளைச்சல்களும் இருக்கும். சில வருத்தங்களும் இருக்கு. பசங்களால தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். நாளுவே உங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலையா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்கள செய்யும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா, கவனமா செய்றது நல்லது. உங்களோட செயல்கள்ல உறுதி மற்றும் சிறப்பான திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும். இல்லன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி ரொம்பவே கவனமா இருங்க. பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ம். வியாபாரத்துல நல்ல ஒரு வியாபாரம் இல்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு. லாபம் குறைய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட உதவியால இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது பண பிரச்சனைகள சப்போர்ட் பண்றதுக்கு உதவியா இருப்பாங்க. அ எந்த ஒரு நாள பொறுத்தளவுக்கு போற போக்குல கொண்டு போனீங்கன்னா நல்லது. பெரிய எதிர்பார்ப்புகள் வேண்டாம். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் இருக்கு. உறவினர்கள் வருகையால வீண் செலவுகள் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வெற்றி அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பதட்டத்தினாலயும், உங்களோட கவனக்குறைவுனாலயும் செய்ற தவறுகள் அடுத்தவங்களுக்கு ஆதாயமாவும், உங்கள பழி வாங்குறதுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. நிதானமா உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. அவசரத்துல செஞ்சுட்டு வேலைய இழக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரீசெக் பண்ணிக்கிட்டு, அ குவாலிட்டிய பார்த்துக்கிட்டு, சரியான ம் ம் இது பண்ணிட்டு நீங்க ஒப்படைக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில இருக்கிற சில பிரச்சனைகள் காரணமா, உங்க 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். நீங்க மகிழ்ச்சியான நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. துணையும் உங்களுக்கு கூட கூட அ மாறி மாறி உங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதமும், விவாதமும் எழலாம். பேசும்போது ரொம்ப வார்த்தைகள கவனமா பார்த்து பேசுறது நல்லது. குடும்ப பிரச்சனைலாம் கிளறாம இருக்கிறது இன்னைக்கு நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் இன்னைக்கு குடும்பத்தில அதிகமா இருக்கிறனால, பணம் அதிகமா செலவு செய்ற மாதிரி இருக்கு. அதுவும் தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமா இருக்கு. அது உங்களோட நிதி நிலைமைய பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, இருக்கிற சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்கு. கையில வரவில்ல, செலவுகள் டபுளா, ட்ரிபிளா இருந்ததுன்னா, சேமிச்சு வச்சு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் கரைய வாய்ப்பு இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா, கடன் வாங்குற சூழ்நிலையோ, நகை அடகு வைக்கிற சூழ்நிலையோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமா கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். வெளியில போகும்போது கண்ணாடி போட்டுக்கங்க, மாஸ்க் போட்டுக்கங்க. அந்த மாரி இருக்கிறது நல்லது. அலர்ஜி இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, அ அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 8 மணிலேருந்து 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரியா இருக்கு. மீன ராசிக்காரங்களுக்கு நிதானம் ரொம்ப தேவைப்படும்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, எங்களுக்கு அது வீடியோஸ் இன்னமும் நிறைய வியூஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5000, 3000த்துலேருந்து 5000 பேருக்குள்ள பார்த்துட்டு அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாள் தான் இது வீடியோ. ஒரு நாளுக்காக ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா, இது தொடர்ச்சியா வரும். மாச பலனும், வார பலனும் இனிமே ரெகுலரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா வெள்ளிக்கிழமையும், வியாழக்கிழமையும் அ மு வர வியாழக்கிழமையே உங்களுக்கு வார பலன் வந்துரும். அத நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. சுயஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கைய மேம்படுத்த விரும்புறவங்க, வீடியோவோட கடைசியில என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. அத பார்த்து பலனடைறது நல்லது. சந்தோஷத்துக்கும் குறைவு இல்லாம நிம்மதியான ஒரு நாளா இன்னைக்கு எல்லாருக்கும் அமையட்டும்னு வாழ்த்துக்கள். உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.